What is the time, yeah? 9, yeah. Oh, it's already late, yeah. Yeah. Go, yeah. Wait, yeah. Oh, discipline, yeah. Let's move, yeah. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அது இல்ல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன். சார் விளையாடுங்க சார், அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். get out man. let's move. என்ன பேப்பரு? எந்த நாய் உட்கார்ந்திருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்க், பாக்கெட்ல இங்க். இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல. முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். ஏய் ஏய், நான் எந்திரா. என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது. பார்க்க போட்டணும். போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம். படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங். என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால். இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ போடா போடா. நான் சார். பாலு பாலு. ஐயோ அம்மா, யாரது? அம்மா, குளிருதே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. அக்கா, தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. தைலத்தை நல்லா தேயி. தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிடிச்சுக்குவோம்.
தப்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா அம்மாண்டே புதுமை இருக்காங்க. அவளிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் ஐயோ. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே. ச்சே, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து come on enjoy. ஒரு இதை போ. ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். ஏய், திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய்யே. Stop it. பீட் இட்லி. கா கா கா. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காயை கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5. சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு, பாலு. இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். என் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு? மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா நான் பையா நான் வா நான் போலீஸ்னா? வா. நோ யோ, என்னையா? நான் கோச்சிக்காதீங்கண்ணா. ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். நான் மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா. யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் ஷாப்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, அவங்க இங்க போயா. தேங்க்ஸ்ண்ணா. 5 ரோட் நேரா இருக்கு. ச்சே, இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்க சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. வணக்கம் சார். நமஸ்காரம் சார், இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். బాబు నాకు తమిళ్ తెలియదు. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா, 100 rupees charge. ఇస్తాను. வாடா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். అట్టనా? 8 நாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. All peoples comes. See this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது.
செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. ஆ. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா. அல்லாஹ். டேய் மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. ఆ? டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా ஆளுக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய், இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది డ్రాకుల్లా కాదు. டேய் காதில்லடா டிராகுலா. లేదు జురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. எறா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய், அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய், தர்றா பணம் தர்றா. பாவா கொட்ட என்ன பாவா காவன்? டேய், டேய், படுவா பிச்சு புடுடா. బావా, బావా. நீங்களா? நீங்களா நீங்களா? நீங்களா நீங்களா? நீங்களா டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமாக்க இரவதற்கு சூப்பர் வாய்ஸ். இடியட். என்னடா சொல்லிட்டு போறா? இது ஏதோ விடியட்டுன்னு சொல்லிட்டு போறாடா. உதவி செஞ்சவனா படிக்கிறதுக்கு இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர்களை பார்க்கவே முடியலையா? அடடே அவனுங்களே வர்றாங்களா? வாங்க தம்பி. கும்புற போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது. நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்கு. அண்ணா இந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாடுவீங்களான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லலான்னு. இந்த ஊர்ல யாருமே பெரிய மனுஷன்? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அட அண்ணா, அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது. ரொம்ப சௌரியமா போச்சு. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா? தருவோம். அந்த பொண்ணுக்கல்ல, எனக்கு நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை? அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த. பணக்கார பசங்க என்ன குள்ள போட்டுருவீங்கடா. அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். கேட்டுறேன். சிக்கு 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 சிக்கு. என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது. நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது. வேணா அவனை போ சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா, அதான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க. போ வாங்க வரப்போ. சம்திங் ராங். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி காலையில சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அட தரமா, உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலாமா? என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நாப்பி குளிப்பேன். கண்ணுக்கு பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு. ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்துனுங்க நாங்க. இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? இல்ல நியாய விலை கடான்னு சொல்லி அநியாயமா செய்யுங்க. இந்த கடையை முடிச்சு வைக்க சொல்றேன். அண்ணே பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசின குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்களே. சொல்றது என்னப்பா? பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது.
பணத்திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே, இங்க 4 மாசமா கல்லு தாத்து நீங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா, நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். யா, 1000 தான் நீங்க சொன்னாலும் இந்த மணிமேகலை செஞ்சது சரியில்லையா. எம்எல்ஏ வந்து ரோடு போடல, ஒரு எம்பி வந்து ரோடு போடல. ஆனா அவ்வளவு ஏங்க, கலெக்டருக்கு 1000 தடவை மனு கொடுத்தோம், எவனாலும் வந்து கவனிச்சானா? 1,75,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஊருக்கு ரோடு போட்ட ஒரே ஆளு இந்த தம்பி தாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தம்பிக்கு நம்ம ஓட்டு போட்ட அந்த ஊரை கவனிச்சது கிடையவே கிடையாதுங்க. நீங்க ரோடு போட்டா நான் பாடுறேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு இந்த பையன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான். சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பாடல, நம்ம ஊரு ஜனங்க சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. அப்புறம் நமக்கெல்லாம் என்னங்க இந்த ஊர்ல மரியாதை இருக்கு? என்னையா அது? உண்ணாவிரத்து உட்கார மாதிரி வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உட்காராம என்ன பண்ண சொல்ற? இந்த அக்ரகாரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தா இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல பாடுறேன்னு பொண்ணு சொல்லிச்சு. ரோடு போட்டதுக்கு அப்புறம் பாட மாட்டேங்குது. பாட சொல்லியா? அந்த ஆள் அலும்பு பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? நீ அலும்பு பண்ணா நாங்க தாங்குவோம். நாங்க அலும்பு பண்ணா உன்னால தாங்க முடியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை போட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கேன், தைரியமா செய். நீ பாடுறேன்னு சொல்லு, திறந்து விடுறேன். இல்லன்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் மேல எனக்கு நல்ல எண்ணம் ஏற்படணும். நான் மனசு மாறணும், மனப்பூர்வமா பாட நினைக்கணும். அப்படி என்ன பாட வச்சா நீ ஆம்பளை ஊட்டிட்டா திறக்க முடியாதா? சுத்தியால உடைப்பேன். நீ ஏமா சுத்தியால உடைக்கிற? சாவியை நான் வாங்கி தரேன், நீங்க அப்படி போய் நில்லுங்க. இது பார், இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல. அதுக்காக நைட்டு 2 மணிக்கு கூட்டு போட்டு சாவி தர மாட்டேன்னு எங்க ஊர் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சோத பையனா? புதா சாவிய முடிஞ்சா வாங்கிக்க. ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருடா. கொடுத்துறேன். நம்ம பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப இல்லடா, ரொம்ப. அப்போ பிரின்சிபால் கிட்ட அந்த பொண்ணு பாடாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். இது இதோ அவரே வராரு பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? கிளாஸ்ல போகாம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல சார், அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அத பத்தி என்ன? எனி ப்ராப்ளம்? இல்ல, பாடுறேன்னு சொன்ன அந்த பொண்ணு இப்போ திடீர்னு பாட மாட்டேன்ருச்சு. அவன் நல்லா பாடுறான்னு சொன்னியப்பா, மறுபடியும் ட்ரை பண்ணு. எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் சார். ஆனா பாட மாட்டேன்னு சொல்றவங்கள மறுபடியும் கம்பல் பண்றது அவ்வளவு நல்லதா பாடல. என்னமோ இது கல்லூரி விழா, நல்லபடியா நடக்கணும். என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. இல்ல சார், ஓகே, அது நாங்க பாத்துக்கிறோம். வரேன். யார பாட வைக்கலாம்? நானே கூட பாடலாம், ஆனா என்ன பிடிக்காதவங்க இந்த காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கப்போ. என்னப்பா? மணிமேகலை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்ல, நான் எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா.
ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா நான் மாந்திரிக மாதிரிடா, நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதவு சாத்துட்டு உள்ள போனவன் வெளியில வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தேவைண்ணா. அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கிறேன், பதில் சொல்ல போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுது? இல்ல. போட போடான உனக்கு நம்பர் அங்க இருந்து எல்லா ஊர்ல இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ, என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ, அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? என்ன? நல்லா பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. நான் தான் இங்க சூப்பர்வைசர். சரிங்க. எனக்கு 5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, தினம் ஒரு வாரம் வந்து பாத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு போட்டிருக்கு. ஏய் சதான் போங்கடா, காலங்காத்தால கழுத்து எடுத்துக்கிட்டு போங்கடா. வாங்கண்ணே. போங்கடா, கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறது. போங்கடா, போங்கடான்னு சொல்லாதீங்க சார். போங்கடா, அப்படி சொல்லாதீங்க சார். போங்கடா. உடம்பு மயிராண்டி. இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கலாம். நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நானு. குட் மார்னிங். கார் எடு மேம். முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். முதலாளி கிட்டியா? சுமதி, சார். குஷ்பு படம் நிறைய பாப்பியா? ஆமா சார். குட். உன் ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போதே நினைச்சேன். சார். என்னப்பா? குஷ்பு இல்ல, உங்க பிஏ எங்கே வெளியே போகணுமா? வண்டி எடுக்க சொன்னாங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும், போயிட்டு வாப்பா. அந்த பொண்ணுங்க அவங்க ஆட்டோ பிடிச்சு போயிட்டாங்க. அது சரி. கார் இருக்கும்போது நீ எதுக்கு ஆட்டோல போன? நீ ஆத்திரத்தை காட்ட வேற வழி தெரியல, அதான் ஆட்டோல போனேன். இத பாருங்க சார், நான் கடமையை தான் செஞ்சேன். உனக்கு நோட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். கார் எடுக்க சொன்னா மாட்டேன்னு சொல்றாரு. சார், நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வரேன் தான் சொன்னேன். அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்? சார், நான் அப்படியெல்லாம் எந்த நோக்கத்தோட சொல்லல சார். அப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இது பாருங்க, தப்பு என் பேர்ல இருக்கு. இனிமே பிஏ கார் கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம், என்னோட பர்மிஷன் தேவையில்லை. இது ஓகே? யா, ஓகே ஓகே. ஏப்பா, அதென்ன அந்த பொண்ணு உன்ன புரிஞ்சுக்கலையா இல்ல நீ அந்த பொண்ணை புரிஞ்சுக்கலையா? உங்களுக்குள்ள எப்போ ஒரு தகராறாவே இருந்துட்டு இருக்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன், நல்லா இருக்கீங்களா? நம்மளை கூப்பிட்டானா இல்ல நமக்கு தான் பிரம்மையா? அண்ணா, ஏன் லேட் பண்ற? சாப்பிட வரலையா?
கை கழுவிட்டு வரேன். நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி. என்னப்பா எவனோ ஒருத்தனா கூட இட்லி தோசை சாப்பிட்டு இப்ப நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவனோ இல்லப்பா, எவ்வளோ இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் தான் லோன் அழ வேண்டியதா இருக்கு. ஏன் சாப்பாட்டு நீ சாப்பிடு? அதான் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி நான் போச்சே. இதை எவன் எழுதலாம்னு தெரிஞ்சிருந்தா இதையும் அவனை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பேன். இருந்தாங்க இதை நீங்க வச்சுக்கோங்க. என்னாச்சு? எனக்கு இதே தொல்லையா போச்சு. கியர் பாக்ஸ் ட்ரபிள் பண்ணுதுப்பா. மெக்கானிக் ஷெட் எங்க பக்கத்துல இருக்கா? இங்க எங்க இருக்கு? 4 கிலோமீட்டர் போகணும். என்னது இது? 4 கிலோமீட்டர்னு சொல்லியும் அந்த தண்ணி அது பாட்டுக்கு போகுது. என்ன தம்பி இது இவ்வளவு தூரம் ஓடி வரீங்க? அந்த மெக்கானிக் வண்டியில உட்காந்துட்டு வர வேண்டியது தானே? மெக்கானிக் ஏத்திக்க மாட்டேன்ட்டாரு. தம்பி நீங்க வேலைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்றீங்க. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களே, உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? அவங்களை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என்ன பண்றது? ஆக்டிவ் டிரைவரா இருக்கட்டுமே இன்னைக்குதான் வேலையில சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட அன்னைக்கே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. இப்பதான் வண்டி வருது. ஹலோ நிறுத்துங்கள. இவரை வச்சுட்டு தாங்க முடியலப்பா. என்னண்ணே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள யாரையும் காணோம்? ஏன் அந்த பொண்ணு வந்திருக்குதே? விளையாடாதீங்க. ஆமா நீயும் நானும் கிளாஸ்மேட் உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ விளையாடுறியா நான் விளையாடுறேன்டா? நான் என்ன விளையாடுறேன்? இன்னைக்கு என்னடா தேதி? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உன் வாழ்க்கையில என்னடா விசேஷம்? 5ஆம் தேதி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமா இன்னைக்கு அக்டோபர் 5 என் பிறந்தநாள் தான். அதுக்காகத்தான் ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஏன் பிறந்த நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எதுக்கு லீவ் விடணும்?
அது போக போக நீ தெரிஞ்சுக்க போற. போலாமாமா? போலாம் போலாம். சரி. ஏன் பஸ் நிறுத்திட்டீங்க? இங்க வாடா. என்னண்ணா? முதல்ல அங்க பாரு. எதுக்காக உங்க காலை நைலான் கயிறு போட்டு கட்டிருக்கேன்னா, நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் பண்ண ஏற்பாடுகளை சொல்லிட்டீங்கன்னா என் மனசுல உள்ள ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதுக்காகத்தான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனாமா? அப்படி நான் சொன்னா நாய் சைக்கிள் எதுக்கு மாட்டி வச்சிருக்குது? புடிச்சு இழுக்க வேண்டியதான டக்குன்னு. வந்துட்டான். அண்ணா, என்னண்ணா ஏன் பிறந்தால யாரு இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறது? அது வேற யாரும் இல்ல, அது வந்து என்னென்ன கூடையில கவுத்த கோழி மாதிரி கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க பாரு. யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடிய சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடை வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டிக்கு எவ்வளவு கருமட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை திருடி தள்ளுவாங்க. என்ன சாத்திங்க? ஷூட்டிங் எப்படி சார்? யாரையா ப்ரொடியூசரு? சொல்லியா? சார், இந்த அவன் பணம். ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார். தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா? உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சுட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமா நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் தெரியலையே. சார் யோ, கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எல்லாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, என் ஹெல்மெட் இந்தாப்பா இந்தாப்பா. ஐயோ, பெட்டி கொடுங்க. இந்த சீக்கிரம் புரியா, எடுத்துட்டு போயா. போயா போயா நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச. அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே, அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன
நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி. நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனு ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துப்பாக்கி தூக்கிட்டேன். அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் இருக்குவா, உனக்கு எல்லா உதவி நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ணா. நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்ன மீட் பண்றீங்க. பாத்து போக கூடாது. சாரி மேடம். என்னையா சாரி போய்? இல்ல மேடம், அந்த டீ கடை பையன் தெருவை கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை இடிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க. இத பாரு, பார்த்து பேசு. உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் ஒண்ணு இங்க வரல. உனக்கு எல்லாம் மேனேஜ்க்கு மீனிங்கே தெரியாது. யூ கண்ட்ரிபியூட். ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னால் 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரியாருதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், எப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பமாயிடுமே. அப்படி ஒண்ணு கிடையாதுண்ணே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, விஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? சாரு யாரு பாருங்க, பேசாம போறியா? சாரு எங்க பெரியமாம சினிமா நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா என் கண்ண மாட்டிட்டல. சார் சார், புதுசா வந்திருக்கிற குடித்தனக்காரர் நீங்க தானே சார்? ஆமா. டீ காபி நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. போலிட்டு ஹார்லிக்ஸ் அதெல்லாம் வேணாம், தண்ணி இருந்தா கூட. ஓ, தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார் சார் சார், தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார் தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல எனக்கு குடிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ, என்ன அது?
தண்ணி கேட்டா சாரை வேற அடிக்குது. ஆமா சாராயம் தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம் தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. ஐயோ நான் குடிக்க தண்ணி கேட்டேயா. ஓ அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த புடி. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா விக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன குடிகாரன் தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா. பாய் பாய். தோஸ் கை கொடு. தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே போ. எங்க படிக்கிட்ட காலங்காத்தான. The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country. So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி. தினம் ஒன்னையே நினைச்சு உன் பின்னாடி சுத்துனேனே, நான் பைத்தியம் தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். मैं तुमसे प्यार करता हूं. ఓ ఎంత బ్యూటీ ఫిగర్ అను. ఏమే ఇన్ని భాషల మాట్లాడతాను. ఏ ఊరు నీవే? எந்த ஊரி நீ? தனியா புலம்ப விட்டுட்டே. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முட்டான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். ஏய் மிஸ்டர், நீயா? நான்சென்ஸ். பக்கத்துல படிக்க முடியல, கத்தி பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசிதான் பழகணும். நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்குரிலா, நட்மா, சிறிதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பற்றனாலேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா? பெரிய ஆளா வேணாமா? ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார். ரெடி ரெடி. ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா. ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுறேன். என்ன கிண்டல? உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொடுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க. மருமகளையும் ஏத்தி அழைச்சிட்டு போ. பின் சீட்டு காலியா தான் இருக்குதா? ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு.
ஏய் வரும்போது ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி மாப்பிள்ளை எப்படி கலக்கிட்டு போறாருன்னு? கவலைப்படாதடி, ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏய் 7 மணிக்கு எல்லா கடையும் மூட சொல்லுங்க. கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திரவா. பாத்தியா இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. விஜய், விஜய் எங்க போன வாளை காணோம்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாளை காணோம்? ஏய் யார் மணி? போடி வெளிய. ஏய் பொண்டாட்டி தான் வாடி போடின்னு பேசுவாங்க. நீ என்ன போடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு வந்து நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிற பத்தி ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. யாரும் வெகு பண்ணதுங்கறல வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனால தான் புருஷன் வேணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடுப்புல ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில் எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பார், நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா இங்க விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியுயா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பாக்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தயா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊர் கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்த தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அறிவு இருக்கே உனக்கு? நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா? 2 பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு.
என்னமா இது ஒரு ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறி எடுத்து ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, I'm very sorry திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா, இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் பாருங்க சார், ஏன் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா, அடக்கமா போமா போமா போ. பேசாம போமா. வா அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற, வா போலாம். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய், ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க half an hourக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மட்டும் விடேண்டி. ஏண்டி அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. ஏய் இது பாருடி குரங்கு. ஏய் இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார், அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க, ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன், உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். எனக்கு 2ல 1 தெரிஞ்ச ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு கரணம் போடுற ராமையா, கடவுள் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சும் போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்துடுறது தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ரெடி? ஸ்மைல். வாட்ச்மேன், அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்தொட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி தூங்கிறாங்க, பாத்துக்க. சரிங்க முதலாளி. பியூட்டிஃபுல் பிளேஸ். விஜய், ரொம்ப பசிக்குது விஜய். எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய், அங்க பாருங்களேன் குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா தூரத்துல போ. நல்ல பாட்டி.
அடடே இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது சமைக்கணுமா? நானா? ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ, எப்படி சேலை கட்டன்னு பாக்குறேன். ஹலோ, என்னது தப்பிச்சிட்டாங்களா? என்னடா போயிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜேப்ல கிளம்புங்க. அந்த பையன் கதையை முடிச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது, பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது ஒரே பாயிலியா? ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ நான் அதை சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ, கல்யாணம் பண்றது தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா வா வா, வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க, நான் இங்க. திவ்யா, என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். ஆ. எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம் உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவுல அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த, இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாடா. சும்மாரா சும்மாரு, சும்மா இருக்கிற அவனு சொல்ற கட்டவலடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பான், நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சகவாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடு ரோடா திரியிறேன். பொழப்ப விட்டுக்கிறேன், பொழப்ப.